சார் சிவராஜ் சார், நான் டூஸ் அண்ட் டோன்ட் சொல்கிறேன் சார், என்னென்ன செய்யணும்னு பேக் பெயினுக்கு. சொல்லுங்க சார். இது ஸ்பாஞ்சான மெத்தையில் படுக்கக்கூடாது சார். ரொம்ப இப்படி ஸ்ப்ரிங் மெத்தை அந்த மாதிரி மெத்தையில் படுக்கக்கூடாது. எய்தர் தரையில் பாய் போட்டு படுக்கணும், இல்லைன்னா ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் படுக்கணும். அதாவது இரும்பு கட்டல் மரக்கட்டலில் பாய் மட்டும் போட்டு படுக்கணும். அது கொஞ்சம் கஷ்டம்னு நினச்சிங்கன்னா பெட்டில் தான் படுக்கணுன்னா ஆர்த்தோபெடிக் மேட்ரஸ் வித் லேட்டெக்ஸ் ரப்பர் அந்த மாதிரி செஞ்சு போட்டுக்கலாம். சரிங்களா? லேட்டெக்ஸ் ஹீட் வராமல் இருக்க லேட்டெக்ஸ் 2 இன்ச் தான் இருக்கணும். அதுக்கு மேலே போனாலும் பெயின் வருது. ஆர்த்தோபெடிக் மேட்ரஸ்ங்கிறது கெட்டியாக இருக்கும், ஃபியூமாக இருக்கும், ஃபியூமான மெத்தை. சரிங்களா சார்? இது ஒன்று. அதை தவிர எப்போ எந்திரிச்சாலும் உடம்ப பூரா ஒரு சைடு திருப்பி கையை ஊனி தான் சார் எந்திரிக்கணும், வேகமாக எந்திரிக்கக்கூடாது. சரிங்களா? அதுக்கப்புறம் 2 வீலர் ஓட்ட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு 4 வீலர் மட்டுமா, 2 வீலர் ஓட்டுறீங்களா நிறையா? இப்போ சதை ஒரு சுமாராக இருக்கும். இப்போ என்ன மாதிரி இந்த மாதிரி ப்ரொஃபஷன் எனக்கு உடல் உழைப்பு கிடையாது இல்லை, உங்களுக்கும் கிட்டத்தட்ட அதே ப்ரொஃபஷன் நினைக்கிறேன். உங்களோட வேலை என்ன சார்? பிஸ்னஸ் தான். இப்போ ஒரு மம்டி எடுத்து வேலை செய்கிறாங்க, ஒரு வேற ஏதாச்சும் ஒரு மூட்டை தூக்குறாங்க, இல்லைன்னா ஒரு ஃபிசிக்கலாக பெரிய ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு அது ஒத்து வரும் சார், உங்களுக்கு அது ஒத்து வராது. நீங்கள் ஆல்ரெடி பேக் பெயின் பேஷண்ட்டு, ஷாக் அப்சார்பர் பயங்கர ஸ்மூத்தாக இருக்கிற பைக் தான் சார் ஓட்டணும். என்னங்க சார்? ஓ, பேக் பெயின் இல்லையா? நான் பேக் பெயின் நினச்சிட்டு சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே, பேக் பெயின் சுத்தமாக இல்லைங்க. அப்போ சரி, நீ பெயின் மட்டும்தானா? அசோசியேட்டட் கிடையாது பேக் பெயின். அப்போ சரி, நீங்கள் ஓட்டிக்கலாம். ஆனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க, பேக் பெயின் வந்துட போகுது. அந்த மாதிரி வண்டி அதிகமாக ஓட்ட வேணாம். இப்போ நீ பெயினுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுறேன் சார். அப்புறம் சிவராஜ் சார், அதுக்கப்புறம் என்னென்னா நீ பெயினுக்கு குந்த வச்சு உட்கார்றத கொஞ்ச நாளைக்கு மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏர்லி ஸ்டேஜாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, திரும்ப ரிவர்சல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப கூட உட்காரலாம், குந்த வச்சே உட்காரலாம். சரிங்களா? ஏர்லி ஸ்டேஜாக இருந்தால். ரொம்ப மாடரேட் அண்ட் சிவியர் ஸ்டேஜாக இருந்தால் எகைன் குந்த வச்சு உட்காரதுங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலையாக போயிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு சாஃப்ட் செப்பல் போட்டுக்கோங்க. ஏன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீ வந்ததுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே ஒரு சாஃப்ட் செப்பல், வீட்டுக்கு வெளியில் ஒரு சாஃப்ட் செப்பல் போட்டுக்கோங்க. சரிங்களா? ரொம்ப ஹார்டான செப்பல் போடக்கூடாது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இது பண்ணிக்கணும், லைக் சாஃப்டான ஷூஸ் விற்கிறாங்க, ஆன்லைன் ஆர் ஆஃப்லைனில் விற்கிறாங்க ஸ்டோர்ஸில். அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக வாக்கிங் ஷூன்ட்டு சாஃப்ட் ஷூ தான் வாங்கி போட்டுக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். இதை தவிர முடிஞ்சால் குக்கரில் சமைக்காமல் இருக்கிறது, மண் சட்டி சில்வர் பாத்திரத்தில் சமைக்கிறது, செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறது, ஒரிஜினல் கடல் கல்லுப்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது, அப்புறம் உணவில் கொஞ்சம் பழங்கள் காய்கறிகள் அதிகமாக சேர்த்துக்கிறது, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறது, ரொம்ப ரிலாக்ஸ்டாக தூக்கத்துக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ்லேயே ஒரு நல்லதாக இப்போ நைட்டு 12 o'clock ஒரு நல்லதாக ஒரு ஆர்டர் கிடைக்குதுன்னா கூட அதை கூட நீங்கள் மிஸ் பண்ண ரெடியாக இருக்கலாம் தூக்கத்துக்காக அப்படின்னு சொல்ல வரேன். உங்கள் பர்சனல் லைஃப்காக நீங்கள் பிஸ்னஸில் சில சின்ன சின்ன லாஸ் கூட நீங்கள் விடலாம். அந்த மாதிரி பிஸ்னஸ் போனோம்னா நம்ம ஹெல்த் போயிடும். ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி 50% இது 50% அது, அப்படி வாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, தண்ணி 3-4 லிட்டர் குடிச்சிருங்க. எப்போவுமே ஒரு தண்ணி பாட்டில் வச்சுக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. தண்ணி பாட்டில் இல்லாதவங்க தண்ணி சரியாக குடிக்க மாட்டேங்கிறாங்க, எந்திரிச்சு போய் குடிக்கிறதுக்கெல்லாம். அது அப்புறம் இப்போ முட்டிக்கான எக்ஸசைஸ், அந்த ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் அடியில் துண்டை வச்சு அமுத்தின எக்ஸசைஸு, அடுத்து குதிங்கால் அமுத்தின எக்ஸசைஸு, அடுத்து டோஸ் கீழே ரிலாக்ஸ் மேலே, அடுத்து பாதம் கீழே ரிலாக்ஸ் மேலே, உள்ளே ரிலாக்ஸ் வெளியில், ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் எல்லாம் செஞ்சீங்க. அடுத்தது காலை நேரம் மேலே தூக்கி கீழே போடுறது எஸ்எல்ஆர் செஞ்சீங்க. அடுத்து பிரிட்ஜிங் வரைக்கும் செஞ்சீங்க. சரியா? இதெல்லாம் மனப்பாடம் ஆயிடுச்சா சார்? ஓகே, மனப்பாடம் ஆயிடுச்சுன்னா வீட்டில் செய்யலாம் சார். ஹோம்ஒர்க்கா? ஹோம்ஒர்க் மாதிரி ஒரு தடவை செய்யலாம். முடிஞ்சா ட்வைஸு, முடியாட்டி ஒன்ஸ் பண்ணுங்க. எல்லாம் நம்ம இஷ்டம்தான். சரிங்களா? ஒரு நாளைக்கு 3-4 தடவை கூட பண்ணலாம் தான்.
பண்ணால் கொஞ்சம் சீக்கிரம் தான் சரியாகும். ஆனால் இருக்கிற நேரத்தை பொறுத்து பண்ணுங்க. அடியில் துண்டு வச்சு அமுத்துறது வேணா 100கணக்கான தடவை பண்ணலாம். ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் எப்படிங்க சார்? அடியில் துண்டை வச்சு 10 வரைக்கும் அமுத்தி விடுறோம் இல்லைங்க, அது 100கணக்கான தடவை பண்ணலாம். மற்றதெல்லாம் லிமிட்டாக பண்ணணும், 7 தடவை தான் பண்ணணும். அது ஒன்று மட்டும் பர்மிட்டட் ஃபார் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டைம்ஸ் பண்ணலாம். சரிங்களா? சரி சார். ஓகே சார். வேறு எதுவும் டவுட் இருக்குங்களா? வேற இப்போதைக்கு ஒன்றும் டவுட் இல்லை சார். 2-3 நாளைக்கு வெயிட் பேரிங்கை குறைச்சிக்கோங்க. காலால் நடக்கிறது இதெல்லாம் கம்மி பண்ணுங்க. ஓகே சார். நடக்கிறது இதெல்லாம் வந்து வாக்கிங் நல்லதுனாலும் முட்டி வலி பேஷண்ட்டுக்கு அதுவும் டெம்பரரியாக நல்லது கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம க்யூர் பண்ணணுங்கிறப்ப ரெஸ்ட்டு தான் தேவைப்படுது, வலியை குறைக்கணுங்கிறப்ப. அதனால நடக்காமல் இருந்து பாருங்கள். வண்டி விஷயத்தில் கொஞ்சம் யோசிங்க. சரிங்களா? ஓகே சார், நாளைக்கு வாங்க. பை சார். பாய் சார். பாய். ஓகே சார், பாய். இந்த மாதிரி செஷனில் வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸு, அவங்களுக்கு உணவு பழக்க வழக்கம் எல்லாமே செஷனே வந்து ஒன்றும் பெரிய சீரியஸாலாம் நடக்காது. ஏற்கனவே சீரியஸாக இருந்து தான் நம்மளுக்கு எல்லாம் பிரச்சனைகள் வருது, உடம்புல நோய்கள் உருவாகுது. ஸோ நோ சீரியஸ்னஸ், நோ மிலிட்ரி ரூல்ஸ். செஷன் வந்து சாதாரணமாக தான் போகும். சரிங்களா? இன்னுமே நான் உங்களுக்கு செஷன் எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள். கால் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் எல்லா டிசீஸ்க்குமே 1 வாரம் தான் ஆன்லைனில் வந்து க்யூர் ஆகிற மாதிரி இருக்குது. வெரி எக்கனாமிக்கலாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, நன்றி, வணக்கம். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட். ஐம் ஜோதி, ஹெல்த் கோச். தேங்க்யூ.